வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள முடிவெடுப்பதில் என்பதில் ஒரு பொறுமை என்பது மிக அவசியம். பொறுமை இல்லாமல் அவசரமாக உங்களுடைய முடிவுகளை எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் போட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீரணிக்கும். காதலிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும் இந்த ஒரு தருணத்தில், ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், என்னுடைய காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு துரோகங்களும் ஏமாற்றங்களும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இப்பொழுது வாழ்க்கைக்கு வெளியில் தெரியக்கூடிய ஒரு பாடங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு இறுதி முடிவையும் எடுத்துவிடக் கூடாது. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் தான் நீங்கள் நின்று கொண்டும் இந்த ஒரு இடத்தில் இருப்பீர்கள். உங்களுடைய இணையின் தரப்பு நியாயங்களையும் அவர்கள் அதை உங்களிடம் மறைத்ததற்கான சூழ்நிலைகளையும் நிதானமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வுகளை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அது உங்களை ஏமாற்றும் நோக்கத்தில் செய்யப்பட்டதா அல்லது உங்களை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் செய்யப்பட்டதா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயமாக ஒரு தவறை எடுத்திருக்கலாம். அது முன்காலங்களிலோ அல்லது இப்பொழுது கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பதட்டத்தில் எடுத்தார்களா, உங்களை இழந்து விடுவோம் என்று எடுத்தார்களா அல்லது நீங்கள் வேண்டாம் என்று எடுத்தார்களா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது ஆராய்ந்து தெரிந்து கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் தற்காலிக பிரிவுகள் தவிர்க்கப்பட்டு பிற்காலத்தில் வாழ்க்கை சுமூகமாக மாற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே கோபத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு காலத்திற்கு சற்று இடம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல உறவுகளின் வார்த்தைகளும் உங்களுடைய மனதையும் உடைத்து போட்டது. நெருப்பில் சுட்டப்பன் உள்ளாரும், நாவினால் சுட்டபடு ஆறாது என்ற வள்ளுவனின் வாக்கு உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு காலகட்டங்களில் தான் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அமைந்து இருக்கிறது. உங்களின் சொந்த பந்தங்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் உங்களை நோக்கி வீசிய வார்த்தைகள் ஈட்டியை விட கொடுமையானவை என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய தொழில் முடக்கம் அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கேலி செய்யும் விதமாகவும் உங்களை ஒப்பிட்டு தாழ்த்தி பேசும் விதமாகவும் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் உங்களுடைய நெஞ்சில் ஆழமான ஒரு வடுக்களை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களின் சுயமரியாதையை சிதைக்கும் வண்ணம் பலரது முன்னிலையில் உங்களது அவமானப்படுத்திய அந்த நச்சு வார்த்தைகள் தான் உங்களை உறவுகளிடமிருந்து விலகி ஓட செய்தது என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வார்த்தைகள் யார் உங்களிடம் எப்படி பேசுகிறார்கள், அவர்களை நம்ம எந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்களை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அதே போல சில நினைவுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அதுவும் ஒரு விதமான கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதி நிலையான காற்று ராசி என்பதால் அந்த அவமானங்களின் நினைவுகளும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்களும் உங்களுடைய மனதை விட்டு இன்னும் அகலவில்லை. தனியாக இருக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டே தான் இருந்திருக்கும். அது உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தையும் விரக்திகளையும் சில நேரங்களில் அவர்கள் மீது கடுமையான கோபத்தையும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். ஜோதிட ரீதியாக 8ஆம் வீட்டின் தாக்கம் இருக்கும் பொழுது இத்தகைய மனக்காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஆறாமல் நீடித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த நினைவுகளை உங்களின் பலவீனமாக மாற்றாமல் உங்களின் வளர்ச்சிக்குரிய எரிபொருளாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரதிபலிக்க வைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த நபரிடம் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், அவர்கள் எப்படி உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறலாம். எனவே முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுவது இப்பொழுது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் வரும் வழியும் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே தான் சில சூழ்நிலைகளும் அமைந்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது, அதை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதை மனதிற்குள் போட்டு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா
இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது பிறந்துவிடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். செயல்பாடுகளில் அனுபவங்கள் வெளிப்படும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நம்ம எப்படி செய்கிறோம் என்ற விதத்தில் தான் அந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையவே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். மனதை உறுத்திய கவலைகள் இப்பொழுது குறையப் போகிறது. கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மனதில் இப்பொழுது மேம்பட தொடங்கும். தாய்வழி சொத்துக்கள் தொடர்பான செயல்களில் பொறுமையாக நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அதில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு தாய்வழி சொத்துக்களில் சரியான முடிவுகளை எடுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பணிகளில் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்ததெல்லாம் இப்பொழுது கைகூடி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. சிறிய சிறிய முயற்சிகள் பெரிய பலனை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடித்தரும். கும்பம் ராசி அன்பர்களை வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அனைத்தும் ஒரே நாளில் கிடைப்பது கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரே நாளில் கிடைத்தால் அந்த ஒரு வெற்றி நீண்ட நாட்கள் நிலைக்காது. சின்ன சின்ன முயற்சிகளும் தினசரி செய்யக்கூடிய உழைப்புகளும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சின்ன சின்ன முயற்சிகளுக்கு உடனடியான பலன் கிடைக்காமல் மனமானது சோர்ந்து போயிருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் மாற்றங்கள் கிடைக்கவில்லை என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கலாம். ஆனால் விதைக்கப்பட்ட விதை வளர காலங்கள் தேவைப்படுவது போல உங்களுடைய உழைப்புக்கு சரியான நேரத்தில் பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொறுமையுடன் தொடரக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு உயரத்தை கொடுக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. சிறியதாக தொடங்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு புதிய பழக்கம், ஒரு புதிய தொடர்கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உங்களை நீங்கள் எப்பொழுதுமே ஒப்பிட வேண்டாம். உங்களுடைய பயணம் உங்களுக்கானது. தினமும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தால் காலப்போக்கில் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டது என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடத்தை தேடி கொடுப்பதற்காக மட்டுமே இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல விதமான காலங்கள் பிறக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று பழமொழிக்கு ஏற்ப இன்னும் சில நாட்களில் நீங்கள் எடுக்க போகும் மிக சின்ன சின்ன முயற்சிகள் கூட நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இமாலய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் சாதாரணமாக ஒரு நபரை சந்தித்து பேசுவதோ அல்லது சின்ன சின்ன விண்ணப்பங்கள் போடுவதோ பிற்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதையும் கவனியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமா நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். செயல்பாடுகளில் அனுபவங்கள் வெளிப்படும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நம்ம எப்படி செய்கிறோம் என்ற விதத்தில் தான் அந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையவே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். மனதை உறுத்திய கவலைகள் இப்பொழுது குறையப் போகிறது. கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மனதில் இப்பொழுது மேம்பட தொடங்கும். தாய்வழி சொத்துக்கள் தொடர்பான செயல்களில் பொறுமையாக நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அதில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு தாய்வழி சொத்துக்களில் சரியான முடிவுகளை எடுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பணிகளில் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்ததெல்லாம் இப்பொழுது கைகூடி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. சிறிய சிறிய முயற்சிகள் பெரிய பலனை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடித்தரும். கும்பம் ராசி அன்பர்களை வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அனைத்தும் ஒரே நாளில் கிடைப்பது கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரே நாளில் கிடைத்தால் அந்த ஒரு வெற்றி நீண்ட நாட்கள் நிலைக்காது. சின்ன சின்ன முயற்சிகளும் தினசரி செய்யக்கூடிய உழைப்புகளும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த